எல்லாரையும் பாதுகாத்து தேவர்களின் சேனாதிபதியாக மீட்டெடுத்தவர் சூரபத்மங்கிறது முருகப்பெருமான். அவனுக்கு சரணாகதி, அவன் திருவடியை சரணாகதி அடைங்க. மீனராசிக்கு ஏற்புடைய தெய்வமாக ஒரே தெய்வம் முருகப்பெருமான். அவன் திருவருள் இருந்தால் போதும், உங்கள் ஜென்ம சனி எந்த சனியாக இருந்தாலும் நீங்கள் உயர்வினை தரலாம். வீட்டில் கட்டக்கூடிய அமைப்புகள், மனைவியிடம் இருந்து வந்த பிரச்சனை, இதெல்லாம் இந்த மாதம் ஓரளவுக்கு நிலைகள் மாறையா. தவறான பாதையில் போயிட்டோம், தவறான வார்த்தை சொல்லிட்டோம், தவறுக்கு தவறாக நாம் எல்லா வேலையும் பொய்க்கு ஒரு பொய்க்கு 100 பொய் என்று சொல்கிற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாம் எடுத்து செஞ்சிருந்தால் அதெல்லாம் விட்டுடுவீங்க. இறைவனுடைய நாமத்தை சொல்லுகின்ற பாக்கியம், குடமுழக்கு செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த நேரத்தில் கிடைக்க போகுது. சிலருக்கு நல்ல வாய்ப்பினை என்று சொல்லக்கூடிய கட்டிடம், வேலை அமைப்புகள் இருந்து வந்த பிரச்சனை, புது கொடுத்துனது செல்ல முடியாமல் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எல்லாம் இந்த மாதத்தில் திறப்பு. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது ஜூன் மாத பலாபலங்களை பார்க்க போகிறோம். இந்த 2025 ஜூன் மாதம், இந்த மாதத்தில் கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடம் சனி பகவான் மீனத்திலையும், காலபுருஷ தத்துவத்துக்கு முதலிடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சுக்கிர பகவானும் இடம்பெயர்ந்துருவார். சூரிய பகவான் ரிஷபத்திலையும், 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷத்தில் புதன் குரு சேர்க்கை பெற்றும், 4ஆம் இடம் என்று சொல்ல இடத்துல செவ்வாய் பகவான் அவரும் இடம்பெயர்ந்து சிம்மத்துக்கு இடம்பெறுவதும், 5ஆம் அதாவது சிம்மத்திலே இருக்கக்கூடிய கேது பகவான் அவரும் இடம்பெயர்ந்துட்டார். இதுவரைக்கும் இல்லாத ராகு பகவானுடைய பெயர்ச்சியும் நம்மளுக்கு நடைபெற்றது போன மாதம். அந்த ராகு பகவான் கும்பத்தில் அமர்ந்திருக்கார். இந்த கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இளமையை வைத்து பார்த்து இந்த மாதத்தின் பலாபலங்கள் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எவ்வாறு இருக்க போதை விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட மீன ராசி நேயர்கள், மீன ராசிக்கு இந்த ஜூன் மாதம் எவ்வாறு இருக்க போகுது? 1/6/2025 முதல் 30/6/2025 வரைக்கும் நம்ம வாழ்க்கையை ஜெயிச்சு வருவோமா? முதல்ல வாழ்க்கையில் நாம் ஜெயிச்சு முதல்ல நல்லா இருப்போமா? அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். எதை செய்கின்றோமோ இல்லையோ நாம் நன்றாக இருந்தால் மட்டுமே போதுமானது. நாம் முதல்ல நினைக்கிறது நாம் நன்றாக இருக்க வேண்டும், நம் கூட இருக்கிறவங்களையும் நன்றாக வச்சுக்கணும். மீனராசியை பொறுத்த வரைக்கும் அந்த பகவான் சுக்கிர பகவான் இடம்பெயரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுயா. பகவான் இந்த மாதம் முழுவதும் 2ஆம் இடத்துல இருக்கிறதே உங்களுக்கு பெரிய ஒரு வலு என்று கூட சொல்வேன். 3ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய கம்யூனிகேஷன் அவர் தான் நம்மளுக்கு 8ஆம் அதிபதி என்று சொல்ல. திடீர் பணவரவுகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். என்ன சாமி நாங்களே ஜென்மசனி, அதெல்லாம் 1008 பிரச்சனை இருக்கும். திருமண தடை தோஷங்கள் விலகக்கூடிய மாதமாகவும், காதல் திருமணங்கள் திடீர்னு காதல் திருமணங்கள் கைகூடுறதுக்கான அமைப்புகளும், வெளியூர் சென்று செல்றதுக்கான அமைப்புகளும் இந்த மாதம் ஏற்படும். இந்த காதல் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் திடீர்னு பார்த்தோன்னா நைட்டில் கூட தாலி கட்டிடுவாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. இரவு நேரமாச்சேன்னு கூட நினைக்க முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் இந்த சனி பகவானுடைய தன்மையால் கொடுப்பார். அதாவது அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்து செல்லணும். காலத்திற்கேற்றாற்போல் பகவான் நம்மளை எல்லா செயல் திட்டத்தையும் மாற்றிடுவார். அதனால் பொறுமையோடு இருங்க. இந்த காதல் சமன்பாடு இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையோடு செயல்பட எடுத்துங்க. பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் தேவை. எந்த காலத்து கொண்டும் அந்த தவறான பாதைக்கெல்லாம் செல்லாது. ஏன்னா 12ஆம் இடத்துல ராகு குருவோட பார்வை வாங்கிறதால காமம், அந்த இல்லற சுகம் எல்லாம் அனுபவிக்கிற எண்ணம் எல்லாம் உருவாகும். தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்துலேயும் நாம் முன்னெடுப்போம். ஏன்னா 6ஆம் இடத்துல கேது இருக்கார். நல்ல விஷயந்தான். இது ஒரு பெரிய பராக்கிரம காலம்னு கூட சொல்லுவேன். எதையும் முறியடிக்கக்கூடிய தன்மை அந்த 6ஆம் இடத்துல கேதுவோடு சேரக்கூடிய செவ்வாய். ஒரு பெனிஃபிட்டான ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே நம்ம இருக்கிறோம்னு நினச்சிங்க. தயவு செய்து சொல்கிறேன், இந்த காலம் இது வரைக்கும் சரியில்லை, நான் இல்லைன்னு சொல்லலை. இனிமேல் நன்மை தரக்கூடிய விஷயம். உயர்ந்த மட்டத்தில் இருந்து வந்த பிரச்சனை ரொம்ப உயர்வாக இருக்குது. கோர்ட்டு கேஸ்லாம் போட்டாச்சுங்க. இதெல்லாம் நம்மளுக்கு சார்பாக அமையுமா? இனிமேல் சார்பாக இருக்கப்போ. நீ 10 பேருக்கு நல்லது செய்திருந்தால் உனக்கு நன்மை நடைபெறும். தவறுகளை செய்திருந்தால் தண்டனை அனுப்பிப்பீங்க. இதுதான் பகவானுடைய அமைப்பு. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் தன்னம்பிக்கை அதிகரிக்கும், தைரியம் அதிகரிக்கும், வெளியூர் பயணங்களை ஏற்படுத்தி தரும். ஏன்னா 6ஆம் அதிபதி அவர் தானே. அதனால் வெளியூர் செல்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். இப்போ வேலை வாய்ப்புக்காக தேடிட்டு இருக்கையா, நான் வெளியூர் போகலாமா போகக்கூடாதா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். 15 தேதிக்கு அப்புறம் வேலை வாய்ப்புகள், அதாவது அரசாங்க பணியாக இருக்கட்டும், தனியார் துறையாக இருக்கட்டும், இல்லை நான் வெளிநாடு போகிறேன்னு சொன்னால் அதுக்கு எல்லாத்துக்கும் ஒப்புதல் என்று சொல்லக்கூடிய அமைப்பை இந்த 4ஆம் இடத்தில் அமரக்கூடிய 3 கிரகங்களின் அமைப்பால் ஒரு பெரிய உயர்வினை தருகிற தலைமை பொறுப்பாளர் பதவியெலாம் வந்து சேரும். சில பேருக்கு குடும்பத்தில் சமுதாயத்தில் நம்மளுக்கு நிறைய பிரச்சனை கொடுத்துருக்காங்க. ஏன்னா அதெல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும்.
என்னென்னா இந்த போதை வஸ்துக்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய காலமாகவும் இந்த நேரத்தில் இருக்குது ஐயா. அந்த சமாச்சாரத்தை மட்டும் கொஞ்சம் தடைபட்டு போடுங்க. இது வரைக்கும் அந்த பழக்கமே கிடையாது சுவாமி, ஆனால் இப்போ அந்த பழக்கமெல்லாம் வந்துடுச்சு சாமி, அது என்னன்னே தெரியல. இந்த ராகு பகவான் 12ஆம் இடத்துக்கு சுகபோகத்தை தருவார், தேவையில்லாத உறவுகளை சேர்க்க வைப்பார், தவறான பழக்க வழக்கங்களை நம்ம இல்லறத்தில் ஏற்படுறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குதோ அது அனைத்தையும் செய்வார். தவறுகள் என்னென்ன இருக்குதோ அது அனைத்தையும் நம்மக்கிட்ட மாயை போட்டு காட்டுவார். இதுதான் உயர்ந்தது, இதுதான் பெருசுன்னு. அந்த தவறுகளை முறியடிக்க வேண்டுமென்றால் இறைவன் முருகப்பெருமானுடைய திருநாமம் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. நவ கிரகங்களாகட்டும், அஷ்டமாசக்தி பாலகர்களாகட்டும், எல்லாரையும் பாதுகாத்து தேவர்களின் சேனாதிபதியாக மீட்டெடுத்தவர் சூரபத்மங்கிறது முருகப்பெருமான். அவனுக்கு சரணாகதி, அவன் திருவடியை சரணாகதி அடைங்க. மீனராசிக்கு ஏற்புடைய தெய்வமாக ஒரே தெய்வம் முருகப்பெருமான். அவன் திருவருள் இருந்தால் போதும், உங்கள் ஜென்ம சனி எந்த சனியாக இருந்தாலும் நீங்கள் உயர்வினை தரலாம். வீட்டில் கட்டக்கூடிய அமைப்புகள், மனைவியிடம் இருந்து வந்த பிரச்சனை, இதெல்லாம் இந்த மாதம் ஓரளவுக்கு நிலைகள் மாறையா. தவறான பாதையில் போயிட்டோம், தவறான வார்த்தை சொல்லிட்டோம், தவறுக்கு தவறாக நாம் எல்லா வேலையும் பொய்க்கு ஒரு பொய்க்கு 100 பொய் என்று சொல்கிற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாம் எடுத்து செஞ்சிருந்தால் அதெல்லாம் விட்டுடுவீங்க. இறைவனுடைய நாமத்தை சொல்லுகின்ற பாக்கியம், குடமுழக்கு செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த நேரத்தில் கிடைக்க போகுது. சிலருக்கு நல்ல வாய்ப்பினை என்று சொல்லக்கூடிய கட்டிடம், வேலை அமைப்புகள் இருந்து வந்த பிரச்சனை, புது கொடுத்துனது செல்ல முடியாமல் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எல்லாம் இந்த மாதத்தில் திறப்பு. வீடெல்லாம் கட்டிட்ட சுவாமி, என்னன்னே தெரியல, பில்லி சூன்யம் செய்தார் போல் என் வாழ்க்கை இருக்குது, இதிலேருந்து விடுபட முடியுமா, இதிலேருந்து வெளியே வர முடியுமா, அந்த வீடு கட்டி உள்ளே கூட நுழைய முடியல சுவாமி, அதையெல்லாம் இந்த மாதம் நிவர்த்தி செய்வார். குருவோடு சேரக்கூடிய புதன், புதனோடு சேரக்கூடிய சூரியன், அந்த 6ஆம் இடத்துல சேரக்கூடிய செவ்வாய், இவையெல்லாம் உங்களுடைய பராக்கிரமத்தை காட்டி சுகபோகத்தை அள்ளி கொடுக்க. தேவையில்லாத விரயங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். வேலை அமைப்பில் மேலதிகாரியோட ப்ரெஷரோ, நான் வேலையை விட்டுட்டு வந்துடுறேன் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறேன்னு விஷயங்கள்லாம் தயவு செய்து எண்ணத்தெல்லாம் மாற்றிக்கணும். இருக்கிற வேலையை காப்பாற்றுங்க, அதை செய்து கொண்டு வாருங்கள். உங்கள் வாழ்வாதாரத்தை திருப்பி மேற்கொள்ளலாம். பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். உயர்ந்த நோக்கத்தோடு உங்கள் செயல் திட்டத்தை உருவாக்கக்கூடிய காலமாக இந்த மாதம் கிரகங்களுடைய பெயர்ச்சி நன்றாக உள்ளது. கல்வியில் ஏற்பட்டு வந்த தடையெல்லாம் இனி விலகப் போகுது. இந்த பில்லி சூன்யம் செய்தார் போல் இருந்தவங்கெல்லாம் இப்போ மாறிடுவாங்க. பில்லி சூன்யம் செஞ்ச மாதிரி எதையோ நினச்சிட்டுன்னு அவங்க பின்னாடியே போனவங்க எல்லாம் இப்போ விடுபட்டு வெளியே செல்லக்கூடிய காலம். அவங்கெல்லாம் விட்டு கட் பண்ணிட்டு இப்போ வந்துடுவாங்க. இந்த மாதம் நிறைய நிகழ்ச்சிகள்லாம் நடைபெறதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். நல்ல விஷயங்கள், நம்ம இல்லறத்தில் தேவையான வசதிகள் என்னென்ன இல்லையோ அதை எல்லாத்தையும் ஏற்படுத்தப்போம். கார் வாங்கலை, லோனாக தான் இருக்கட்டும், கடனாக கூட இருக்கட்டும், அது நன்மை தரக்கூடிய விஷயமா இருக்கும். கடனாக இருந்தாலும் அதை நன்மைக்காக செய்தால் அது எந்த தவறும் கிடையாது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறத்துக்கான அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. தரவான தகவல் எதனா இருந்தால் அதெல்லாம் இப்போ முறியடித்து தூக்கி போட்டுடுங்க, தலையை சுற்றி தூக்கி போட்டுருங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இனி தொடரக்கூடாது அப்படின்ற முருகனுடைய நாமத்தை சொல்லி வாருங்கள். ஜன்ம சனினா எப்படியாப்பட்ட சனியாக இருந்தாலும் அந்த முருகன் திருவடியை பற்றி கொண்டு நாம் வெளிவந்து விடலாம். கிரகங்கள் நன்றாக உள்ளதால் 4ஆம் இடத்துல கிரகங்கள் நல்லாததால் வேலை இழந்தவருக்கு வேலை வாய்ப்பு, கல்வி உயர்மட்ட கல்விக்கு படிக்கிறவங்களுக்கெல்லாம் இது பெரிய முன்னேற்றத்தை தரவல்லதாக இருக்கும். நான் வெளியே போய் படிக்க போகிறேன் சுவாமி, நான் வெளிநாட்டில் போய் படிக்க போகிறேன், பெரிய நல்லவுக்கு காவல் அதிகாரி ஆக போகிறேன், எல்லாமே உங்களுக்கு எல்லாமே செட் ஆகும் சாமி. இந்த மாதம் எல்லாத்தையும் பயிற்சி பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கான அமைப்புகள் தேடி வரும். மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர திருச்செந்தூர் சென்று வாருங்கள். ஒரே வார்த்தை, திருச்செந்தூர் சென்று வர மீனராசிக்கார் ஏற்பட்டிருந்த இந்த பிரச்சனையான விஷயங்கள் அனைத்துமே விலகும். ஒவ்வொரு முறையும் நம்மளுக்கு எவ்வளோ தடைக்குதோ அப்பொழுதெல்லாம் அந்த முருகன் திருச்செந்தில்நாதனை வணங்க அந்த செந்தில்நாதனை மனசில் நினைச்சாவே போதும். அந்த கடலோரத்தில் இருக்கக்கூடிய காற்று எவ்வாறு அடியுதோ அது மாதிரி நம் தீவினைகளை குளிர்ச்சியாக மாற்றிடுவார். அந்த மாதிரி அமைப்புகள் இனி தேடி வரக்கூடிய காலமாக இருக்கும். திருமண தடை விலகி காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய மாதமாக இந்த மாதம் ஏற்பட போகுது. திடீர்னு பார்த்தா திருமணமே ஆகிடும், என்ன மேட்டர்னு தெரியாது, எப்படி நடந்தது. அதாவது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரன், அவர் வீட்டுக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருந்தாலே திருமணங்கள் எல்லாமே விரைவாக நடைபெறக்கூடிய காலம். உடனுக்குடன் செயல்படக்கூடிய அமைப்பு தான் இந்த மாதம் நடைபெறும். நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம்.